ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான பூரி உருளைக்கிழங்கு மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் 10 நிமிஷத்தில் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாணலி வச்சுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சு வரமும் ஒரு ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சோம்போட ஃப்ளேவர் பூரி மசாலாவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரவும் இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி பூரி மசாலாவோட டேஸ்ட் இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் மட்டும். இது கூடவே ஒரு அரை இஞ்சியை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூரி மசாலா பண்ணும்போது வெங்காயத்தை நீங்கள் ரொம்ப வதக்கிடக்கூடாதுங்க. கண்ணாடி பதம், அதாவது ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் வதக்கினா போதும். வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக வதக்கியாச்சு. இது கூடவே ஒரு தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே இந்த பூரி மசாலாவுக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 5 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு ஒன்றும் பாதியமாக மசிச்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பூரி மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரவும் இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, திக்குக்காக கொஞ்சமாக 1 ஸ்பூன் கிட்ட பொட்டுக்கடலையை இந்த மாதிரி மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பவுடர் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலையை இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிற போகிறோம். இந்த பொட்டுக்கடலை தண்ணி சேர்த்தா அப்படின்னா இந்த பூரி மசாலா கொஞ்சம் திக்காக வரும். அதுக்காக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் கரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கரைச்சதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும், பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். கடைசியாக கொத்தமல்லி இலையில தூவி இதை சர்வ் பண்ணிடலாம். பூரி மசாலா இந்த திக்காக இருக்கும், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க. அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதை வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான பூரி மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.